ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா, டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ ஒரே டைமில் ஒரு 50 மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறது, இல்லைன்னா 100 மெசேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எப்படி ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஒரு 50 மெசேஜ், அதுக்கப்புறமா 100 மெசேஜை பார்த்தீங்கன்னா எப்படி கிளிக் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது, அது போய் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா, ப்ளஸ் மெசேஞ்சரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், ப்ளஸ் மெசேஞ்சர். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சேம் டெலிகிராம் மாதிரி தான், ஆனால் ஆப்ஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ப்ளஸ் மெசேஞ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. ப்ளஸ் மெசேஞ்சர், இந்த ப்ளஸ் மெசேஞ்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நீங்கள் எந்த குரூப்லையோ இல்லை எந்த சேனலை பார்த்தீங்கன்னா மெசேஜை பார்த்தீங்கன்னா அட் டைமில் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு குரூப்போ இல்லை சேனலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் மேலே பார்த்தீங்கன்னா குரூப் இன்ஃபர்மேஷன் போயிட்டு ஃபைல்ஸ்குள்ளே போயிடுங்க. எந்த ஒரு மெசேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ்குள்ளே போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு மெசேஜோ ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்டிங் எவ்வளோ வேணுமோ அங்கே போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செலக்ட் பண்ணணும் அன்ட்டு நான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் தெரியுதா? இங்கே ஒரு ஐக்கான் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஒரு டிக் பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பட்டன் கிளிக் பண்ணோன்னே அது க்யூவில் இருக்கிற எல்லா மெசேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக இப்படி பண்ணாலே அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இது ஃபைல்ஸ்க்கு மேலே சேனலுக்கு மேலே போயிட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா சேனலுக்குள்ளேயே நார்மலாக கூட பார்த்தீங்கன்னா பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் நம்பர் 1 இருக்கா, மெசேஜ் 1 இருக்குது பார்த்தீங்களா? அந்த மெசேஜ் 1 கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மெசேஜ் 100 பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். மெசேஜ் 100 இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் 100 இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் மேலே இருக்கிற அந்த டிக்கு பட்டனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். எல்லா 100 மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரிக் ஈஸியாக இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. சிம்பிள் தான் கைஸ். எந்த மெசேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த மெசேஜை தான் கிளிக் பண்ணிவிட்டு எண்டிங் மெசேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிக்கை கிளிக் பண்ணாலே போதும். அதுக்குள்ளே இருக்கிற எல்லா மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் அதுக்கப்புறமா சேனல்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய்.